வணக்க மக்களே! இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஒரு குட் நியூஸ் ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா, நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து 22,000 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதுவும் வந்து ஒரு 10 டேஸ் இதுலயே வந்து இது கிடைச்சிருக்கு. நம்ம இங்க பாருங்க. இது வந்து என்னன்னா, நம்ம 28th வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா வந்து இந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் காரணமா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து போதும் அப்படின்ற 22,000 ப்ராஃபிட் போதும்னு சொல்லி நம்ம செல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்க பாருங்க ஒரு முக்கியமான இது பாருங்க. நம்ம வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ பாருங்க. நெட் பையிங் வேல்யூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? பை வேல்யூ அது வந்து 2400 மட்டும் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த பர்ட்டிகுலர் இதுக்காக. அதாவது வந்து 310 அந்த குவான்டிட்டியை எவ்வளோக்கு பை பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம வெறும் வந்து 0.8 பைசைக்கு வந்து தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது வெறும் 2400 ருபீஸ் தான். ஆனால் நெட் செல்லிங்னு இருக்குது பார்த்தீங்கன்னா 24,800 வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா? 22,320 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த இதுவில். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணி இன்ட்ராடே பண்ணி நிறைய ப்ராஃபிட் பண்ணுறவங்க. ஆனால் வந்து என்னென்னா 99% வந்து என்னென்னா எல்லாருமே அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. இது வந்து நான் சொல்லலை. இது வந்து நம்ம இந்த செபியே வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் நம்ம இந்த பட்ஜெட்டில் கூட என்னென்னா இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுடைய ட்ரேடிங்க்கு வந்து நிறைய இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய காசுலாம் விடுறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணி அதனால தான் வந்து அதோடைய டேக்ஸஸ்லாம் கூட ஏற்றிருக்காங்க. ஆனாலுமே என்னென்னா நிறைய பேர் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான முக்கியமான வீடியோ தான் இருக்குது. நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நம்ம வந்து அது ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். எப்படி நம்ம வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா இந்த இது வந்து நம்ம என்னென்னா இந்த மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் வந்து நீங்கள் பர்டிகுலர் ஷேரையோ இல்லை பர்டிகுலர் பேங்க் நிஃப்டியில் வந்து நிஃப்டி 50 எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்றனாவே என்னென்னா அதை வந்து ஏனோ தானமாக அது ஏறும் இறங்குன்னு சொல்லி கெஸ்ஸிங்கில் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? கெஸ் பண்ணாவே கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஒரு 90% வந்து கெஸ் பண்ணி தான் அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து இழக்கிறாங்க. ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் அவங்க கேபிட்டலும் மொத்தமாக போயிடுது. ஓகேங்களா? அதனால் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஷேரையோ இதை நம்ம ஒரு ஷேருக்கு வந்து நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா இந்த ஷேரை வந்து நம்ம என்னென்னா இங்கே பாருங்கள் ஏப்ரல் 28க்குள்ளே வந்து அது வந்து என்னென்னா 350க்கு வந்து அந்த ஷேரோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெட் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து நம்ம என்னென்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 10th. ஓகேங்களா? அந்த ரேஞ்சில் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ என்னென்னா இந்த 10 டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து நல்ல ஷேர் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரீசன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரீசனாக வந்து என்ன சொல்லணும்னா இந்த ஈரான் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் போர் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க இல்லைங்களா? அப்போயும் நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம மார்க்கெட் ஏற போகுதுன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம அந்த டைமில் கரெக்டாக வாங்கினதால நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இது வந்து நம்ம எப்போ இந்த இது வந்து எப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து 290 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது வாங்கினோம். 290 இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 240 சாரி 290 வந்து நம்ம அந்த ஷேர் வந்து 290 இருக்கும்போது அந்த ஷேர் வந்து 350 ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்றத மாதிரி நம்ம கெஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஒரு 60 ருபீஸ் வந்து இந்த ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி பெட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி இன்னியோட கரண்ட் ப்ரைஸ் வந்து அந்த ஷேரோட விலை 340 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம வாங்கும்போது இருந்த ஷேர் வேல்யூவோட ஒரு 50 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து 22,000 வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நம்ம எப்படி இதை நம்ம வந்து சும்மா நம்ம வந்து ஏனோ தானோலாம் பண்ணல. ஏன்னா வந்து ஒரு ஷேர் வந்து ஒரு 20% ஏறுறதுன்றது பெரிய விஷயம். ஓகேங்களா? நம்ம வந்து எப்படி இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணோன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து எந்தெந்த ஷேர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 or 2 இயர்ஸாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இதுவும் ஒன் ஆஃப் த ஷேர். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்னென்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 380 ருபீஸ் வரைக்கும்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 ருபீஸ் வரைக்கும் அது 20-30% வரைக்கும் இந்த வார்னால் டவுன் ஆச்சு. பட் ஆனால் வந்து வார் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி கொஞ்சம் நிற்கிற மாதிரி ஸ்டேஜில் வரும்போது ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துச்சு. அப்போயே நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம இந்த ஷேர் வந்து ஏறப்போகுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து நம்ம அதுதான் நம்ம என்னென்னா முதல்ல வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ சின்னதாக ஒரு 2000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். இன்வெஸ்ட் பண்ண உடனே வந்து அது என்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே வந்து சூப்பர் ப்ராஃபிட்டாக கிடச்சிது. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வந்து 340 ருபீஸில் இருக்கிற ஷேர் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 18 இப்போ வந்து 10ஆம் தேதி தான் ஆகுது. நம்ம 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது நம்மளுக்கு. ஆனாலுமே வந்து நம்மளுக்கு வந்து போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா வந்து நம்ம இதுக்கு மேலே விட்டால் இன்னும் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக நம்ம 50,000 40,000 50,000 போகிறதுக்கு ஏதாவது இந்த
நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த ஷேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ₹10 ₹20 இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய வேல்யூ வந்து ரொம்ப பயங்கரமான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட் போதும். ஒரு 1 வீக்கில் வந்து 20,000 2,000 இன்வெஸ்ட் பண்ணி 20,000 ப்ராஃபிட் கிடைக்கிறதுலேருந்து ரொம்ப பெரிய விஷயம் மார்க்கெட்டில். அதனால் வந்து நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஷேரை பற்றி தெரியல, இல்லை அந்த இது பற்றி தெரியல அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணுங்களான்னு சொல்லிட்டா, நீங்கள் வந்து அதை அந்த ஷேரில் வந்து சின்ன ப்ராஃபிட், அதாவது 2,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3,000 இல்லை 4,000 அதோட வேல்யூ ஆகும்போது நீங்கள் விற்றுட்டு வர்றது நல்லது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன் நம்ம சொல்கிற எல்லாமே இந்த அளவுக்கு கொடுக்குமான்றது டவுட்டு தான். பட் ஆனால் இதோட அதிகமான கொடுக்குறதும் இருக்குது. அதை வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும். இங்கே போய் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சார்ட் பாருங்கள். சார்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து வாங்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 0 இது பாருங்கள். இது வந்து மார்க்கெட்டோட வேல்யூ. இங்கே பாருங்கள், நம்ம வந்து பாருங்கள், நம்ம அந்த கரெக்டாக அந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கணும்னு சொல்லலைங்களா? இந்த இடத்துல தான் நம்ம வாங்கணும் ஆக்சுவலி. சரி, வார் ஸ்டார்ட் பண்ணது வார் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது நம்ம வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் வாங்கணும். கரெக்டாக 6ஆம் தேதி தான் நம்ம ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. இந்த இடத்துல பாருங்கள் 0.8 இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ண உடனே குறைண்டாக அதுக்கப்புறம் வந்து அப்படியே அது வந்து மேலே போயிட்டே இருக்குது பாருங்கள். மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் 9 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து நம்ம கொஞ்சம் டவுன் ஆச்சு ஆக்சுவலாக. நம்ம வந்து என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கரெக்டாக வந்து இந்த ₹8 வந்து நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ₹8 அந்த ஷேரோட வேல்யூ ₹8 வரும்போது நம்மளுக்கு வந்து 22,000 ப்ராஃபிட் கிடச்சிது. இந்த ப்ராஃபிட் வந்து குட் ப்ராஃபிட்ன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக ஆசைப்படணும், நம்மளுடைய ப்ராஃபிட் கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நம்மளுக்கு வந்து 22,000 பெரிய ப்ராஃபிட். ஏன்னா வந்து சில பேருடைய 1 மந்த் சேலரியே அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு நம்ம 3 டேஸில் ஆல்மோஸ்ட் 3 டேஸ் தான் வச்சுங்க. 3 டேஸில் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம அப்ரோச் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.